இந்தியாவின் தெற்கு பகுதியில் கன்னியாகுமரி நகரம் அமைந்துள்ளது. அங்கு இந்தியா தனது எல்லைகளை கிட்டத்தட்ட அழகாக முடிக்கிறது. அதன் அனைத்து திசைகளிலிருந்தும் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவால் சூழப்பட்டுள்ளது. மயக்கும் சூரிய உதயங்கள் மற்றும் சூரிய அஸ்தமனங்களுக்கு பெயர் பெற்ற கன்னியாகுமரி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இந்திய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கிறது. ஆனால் அங்கு வசிக்கும் உள்ளூர்வாசிகளின் வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லாம் மிகவும் வழக்கமானதாகவும் மிகவும் சாதாரணமானதாகவும் மாறிவிடுகிறது. பெரும்பாலான நகரங்களில் நீங்கள் கடலில் சூரிய உதயத்தையோ அல்லது சூரிய அஸ்தமனத்தையோ காணலாம். ஆனால் கன்னியாகுமரியில் கடலில் இரண்டையும் காண முடியும். கன்னியாகுமரி சூரிய உதயம், விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையுடன் உதய சூரியனுக்கு முன்னால் அழகாக இருக்கும். கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பற்றி அதிகம் பேசப்பட்டு எழுதப்பட்டிருப்பதால் அது இந்தியாவின் தெற்கு முனையில் மிகவும் அனுபவமிக்க விஷயங்களில் ஒன்றாக மாறிவிடுகிறது. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை எங்கிருந்தும் பார்க்க முடியும் என்றாலும் அது கண்கவர் தோற்றமளிக்கும் சில குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே உள்ளன. கன்னியாகுமரி இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியின் தெற்கு முனையில் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ளது. கன்னியாகுமரி கேரளாவுடன் அதன் எல்லைப் பகுதியை பகிர்ந்து கொள்கிறது. கன்னியாகுமரியில் அரேபிய கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் சந்திக்கின்றன. 3 கடல்களின் சங்கமம் திரிவேணி சங்கமம் என்று குறிப்பிடப்படுகிறது. சூரிய உதயம் கன்னியாகுமரி மிகவும் பிரபலமான செயலாகும். விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம் மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகியவை இதன் அழகை அதிகரிக்கும் சின்ன சின்ன நினைவு சின்னங்கள். சூரிய உதயத்தை சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்து அதிகபட்ச இன்பம் பெற நீங்கள் சரியான இடங்களில் இருக்க வேண்டும். மிகவும் பிரபலமானது நிச்சயமாக சுவாமி விவேகானந்தர் பாறை நினைவு சின்னை. பாறையை அடைய நீங்கள் ஒரு படகு பயணத்தை மேற்கொள்ளலாம். மேலிருந்து பார்க்கும் காட்சி மட்டுமல்ல, அந்த இடத்தின் முழு சூழலும் உங்களை அங்கே சில மணி நேரங்களை செலவிட வைக்கும் அளவுக்கு மாயாஜாலமாக இருக்கிறது. அங்கே பல உணவு கடைகள் மற்றும் கடைகள் உள்ளன. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரே விஷயம் அழகான சூரிய உதயம், சூரிய அஸ்தமனத்தை முடிந்தவரை சிறப்பாக படம் பிடிப்பதுதான். ஆண்டு முழுவதும் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன காட்சிகள் மிகவும் அழகாக இருந்தாலும் சிறந்த காட்சிகளை பெறக்கூடிய குறிப்பிட்ட நேரங்கள் உள்ளன. நவம்பர் முதல் ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் வானிலை மிகவும் இனிமையானவும் வானம் தெளிவாகவும் இருக்கும் போது கன்னியாகுமரிக்கு செல்வது சிறந்தது. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் பார்ப்பது உங்கள் முன்னுரிமை என்றால் மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு காரணமாக காட்சி சற்று தெளிவுற்றதாக இருக்கும் மழைக்காலங்களை தவிர்ப்பது நல்லது. இது போன்ற பல விஷயங்களும் உங்களுக்கு தினமும் பல அதிசய நற்செயல்களும் பல கோயில்களின் வரலாற்று சிறப்புகளும் பெற இன்றே நம்ம தமிழ்கடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் ஒரு திருக்கோயில்கள் உங்களது கைகளில், அதிசயமான வரலாறுகளும் பல நினைவு சின்னங்களும் உங்களது கைகளில். மறக்காம நம்ம தமிழ்கடல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளை மற்றும் ஒரு அதிசயமான திருக்கோயிலில் தரிசிப்போம். நன்றி, வணக்கம். அகிலம் போற்றும் பாரதம்.